எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ வந்து இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் வந்து அதை வந்து திருத்தல் மசோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருத்தல் மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சில கேரளாவில் இருக்கிற எம்பிகளுக்கு ஆர்டர் என்ன வந்து, நீங்கள் தேர்தல் வேலையெல்லாம் விடுங்க, உடனே டெல்லிக்கு புறப்பட்டு வாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க, அந்த பில்க்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதே போல் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த மாதிரி நடக்குது, மற்ற தமிழ்நாட்டில் நடக்குதான்னு தெரியல. ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் என்கிறது என்னது வந்து உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா இது ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்ங்கிறது என்ன தெரியுதுங்களா? இப்போ கடந்த காலமாக பார்த்தோம், ஸ்ரீலங்கா பற்றிக்கிட்டு இருந்துச்சு, பங்களாதேஷ் பற்றிக்கிட்டு இருந்துச்சு, நேபாள் பற்றிக்கிட்டு இருந்துச்சு, பாகிஸ்தான் பற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு எல்லாம் பின்னாடி பார்க்க போனால் ஒரு வெளிநாட்டு நபர், ஒரு பெரிய தீய சக்தி தான் வேலை செஞ்சு இந்த அமௌண்ட் ஃபண்டிங்லாம் அமுச்சு விட்டு இந்த வேலைலாம் செய்ய வச்சிச்சு. இந்த வேலை செய்ய வச்சனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் நம்ம நாட்டில் கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து என்ஜிஓஸுங்க பேரில், ட்ரஸ்ட்டுங்க பேரில், அதுக்கப்புறம் இந்தியர் வாழும் இந்தியர் சங்கத் மூலியமாக பணம் வர்றது, இந்த மாதிரி நிறையா சட்டவிரோதமாக நன்மை செய்கிற போர்வையில் வந்து சட்டவிரோதமாக பணம் இங்கே நுழையுது. இந்த எல்லா பணத்துங்களுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்க போகிறாங்க, ஒரு சட்ட மசோதா அமைக்க போகிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டு வந்து ட்ரஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மூலை முடுக்குக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு நீங்கள் நான் சொன்னது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்து இந்த ட்ரஸ்ட்டுங்க முக்கியமாக வேலை பார்த்துட்ருக்கு. இப்போ ட்ரஸ்ட்டே இல்லைன்னு நினச்சிங்க, வேறு எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த என்ஜிஓங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. இது வந்து தேர்தல் இருக்கிற நேரத்தில் லைட்டாக ஒரு சின்ன கேப்புக்குள்ளே இது விடுறாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி மசோதாவை வந்து நம்ம கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மசோதாவை கொண்டு வந்து பிரதமர் வந்து நாட்டுக்கு திரும்ப ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார். இதுதான் உண்மை. இந்த நன்மையை செஞ்சால் ஏகப்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம நாட்டுக்கு காக்கப்படும். முதலாக தீய சக்திகள் நம்ம நாட்டில் வந்து நுழைஞ்சு அவங்க ஃபண்டிங் பண்ணுற மூலியமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கு காசு கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த கலவரமாக பூமியை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் இனிமேல் முடியாது. இந்த இன்னொரு விஷயத்தில் தீய சக்திகள் அந்த மதத்தை சேர்ந்து இந்த மதத்தை சேர்ந்து அந்த மதத்துக்காரங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா அமுச்சு விட்டு கலவரம் செய்ய வைக்க நினச்சாலும் அதுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் வந்து இந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நடுவில் வந்து வேற ஏதோ விஷயம் நம்ம நடத்துகிறாங்கன்னா இது எல்லாமே இனிமேல் கண்காணிப்பில் வரப்போகுது. நீங்கள் என்ன வேணால் இந்த நாட்டுக்குள்ளே இனிமேல் செய்ய முடியாது. எஃப்சிஆர்ஏ பில்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான பில். இந்த எஃப்சிஆர்ஏ பில் பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இந்த தேர்தலுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நுழைக்கிறாங்க. எதுக்குன்னா எல்லா எம்பி எல்லா இடத்துலையும் பிஸியாக இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த எஃப்சிஆர்ஏ பில் வந்து ராஜ்யசபாலேருந்து பாஸ் ஆகி இது ஒரு சட்டமாக மாறும். நன்றி, வணக்கம்.